ஸ்டண்ட் கலைஞரா சினிமாவில் அறிமுகமான பொன்னம்பலம், அபூர்வ சகோதரர்கள், மைக்கேல் மதன காமராஜன் உள்ளிட்ட படங்களில் சின்ன சின்ன ரோல் நடித்து கவனம் ஈர்த்த நிலையில் பல படங்களில் வில்லன் நடிகராக நடித்து மிரட்டியிருந்தாங்க. நாட்டாம படத்தில் பொன்னம்பலம் அப்படிங்கிற பேர்லேயே அவங்க நடித்து வெளிக்காட்டின வில்லத்தனத்தை எல்லாம் யாராலையுமே மறக்க முடியாது. தாய் கலவி, நீளமாக பேசாத, மூச்சு வாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு மனோரமாவையே அட்டாக் பண்ணின பொன்னம்பலம் முத்து படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தையே போட்டு அந்த அடி அடிப்பாங்க. தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லாமல் தெலுங்கு, மலையாளம், கன்னடம் மற்றும் இந்தி மொழிகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மொழிகள்லையும் பொன்னம்பலம் நடிச்சிருப்பாங்க. அந்த வகையில் கடந்த சில வருஷங்களாக உடல்நல குறைவால் அவதிப்பட்டு வந்துட்டு இருக்கிற நடிகர் பொன்னம்பலம் 3வது முறையாக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்காங்க. இவங்களுக்கு நடிகர் சிரஞ்சீவி உட்பட பல நடிகர்களும் உதவி இருக்காங்க. இந்த நிலையில் தனக்கு உதவி பண்ணினவங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறதுக்காக ஆடியோ ஒன்று வெளியிட்டிருக்காங்க நடிகர் பொன்னம்பலம். அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிப்ரவரி 13ஆம் தேதியிலிருந்து உடம்பு ரொம்ப முடியாமல் போய் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் கிட்டத்தட்ட 40 நாள் அட்மிட் ஆகி இருந்து வந்துட்டேன். அதுக்கப்புறம் இப்போ அட்மிட் ஆகி ஒரு 5-6 நாட்கள் ஆகிடுச்சு. உடல் முழுக்க இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு. ஏற்கனவே மிகப்பெரிய போராட்டத்திலிருந்து விடுபட்டு வந்திருக்கேன். இதுக்கு மூல காரணமே டாக்டர் சுப்பராவ் தான். அவங்க தான் என்னை காப்பாற்றினாங்க. அவங்கள கடவுளாக நினைக்கிறேன். இதுவரைக்கும் ஐசியூவில் இருந்தேன். எமர்ஜென்சியில் தான் அட்மிட் ஆனேன். இப்போது நார்மல் வார்டுக்கு வந்திருக்கேன். குணமாக இன்னும் 2.5 மாதம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ஆசனவாய் பக்கத்தில் அறுவை சிகிச்சை பண்ணப்பட்டிருக்குது. தற்போதைக்கு வேலைக்கு எதுவும் போக முடியாது. சிரஞ்சீவி சார், சரத்குமார் சார் எனக்கு உதவிகள் பண்ணினாங்க. அதே மாதிரி தனுஷ், KS ரவிக்குமார், நிழல்கள் ரவி, ரவிமோகன், சிம்பு, கமல் சார்னு பலருமே எனக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்து உதவி பண்ணினாங்க. நண்பர்களும் நடிகர்களும் நிறைய உதவிகள் பண்ணி எனக்கு இந்த உயிர் பிச்சையை கொடுத்ததுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இப்போது எனக்கு பொருளாதாரத்தில் பல சிக்கல்கள் ஆகிடுச்சு. என்னையவே என்னால் காப்பாற்றிக்க முடியலை. யாரையும் குறை சொல்லவும் விரும்பலை. கடந்த 5 வருஷமாக வேலைக்கு எதுவும் போகலை. அதில் முழுசாக 90% மருத்துவமனையிலே அட்மிட் ஆகி எப்படியோ இருந்த வாழ்க்கை இப்படி மாறிடுச்சு. பொருளாதார பிரச்சனையில் ரொம்ப அடிபட்டு தரைமட்டத்துக்கு வந்திருக்கேன். எனக்கு இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறையாக வெளிப்படுத்த வேணாம். நான் கொடுத்து வச்ச பணத்தையும் யார்கிட்டையும் நான் கேட்கல. அன்பு மட்டும்தான் கொடுத்துருக்கிறேன். அதே அன்பு எனக்கு இரட்டிப்பாக கிடச்சிருக்குது. நான் சீக்கிரமாக குணமடைஞ்சு திரும்பி வர ஆண்டவனை வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே உருக்கமாக பேசியிருக்கிறாங்க பொன்னம்பலம்.